ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் இந்த சிங்கம் மாட்டை வேட்டையாடுறதை நம்ம பார்க்குறோம். தன்னோட சிங்கமானது முழு பசியினால் அந்த மாட்டை வேட்டையாடிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாடு என்ன செய்யுதுன்னு பாருங்க, தன்னோட முழு பலத்தை என்ன செய்யுது, வெளிப்படுத்துறது. எப்படியாவது அந்த சிங்கத்தை என்ன செய்யணும், தப்பிக்கணும்னு சொல்லி தன்னுடைய பலத்தை முழுவதுமாக அதை பயன்படுத்துது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா அதை எதிர்த்து நிற்கணும். பொதுவாக நம்ம சொல்லுவாங்க, வாழ்க்கையே ஒரு போர்க்களம். போர் வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமாம். இந்த போர்க்களத்தில் இந்த மாடும் இந்த சிங்கமும் போரிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாடு என்னச்சது, தன்னோட முழு பலத்தையும் வெளிப்படுத்துது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பத்திரிகைகளை எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க, சோதனையின் காரணமாக, கடன் பிரச்சனை காரணமாக சூசைட் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. சாதாரண இந்த ஐந்தறிவு இருக்கக்கூடிய இந்த மாடுக்கு இருக்கக்கூடிய பலன் நம்ம ஆறிரு மனுஷனுக்கு எப்படி இருக்கணுங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த போராட்டத்தின் மத்தியிலும் கூட அந்த மாடு என்ன செய்யுது, தன்னோட முழு தைரியத்தை என்ன செய்யுது, அது வெளிப்படுத்துது. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஒரு எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்த்து வாழணும். ஏன்னா அந்த வாழ்க்கைங்கிறது ஒரு நாள் வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை அது மட்டும்தான். திரும்ப நினைச்சு கொள்ள பார்த்தா கூட அந்த வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. ஸோ கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில நல்ல லைஃபை என்ன செய்யுங்க, நீங்க நல்லா பயன்படுத்துங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நில்லுங்க. எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்க பாருங்க. எவ்வளோ குடும்ப பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளித்து பழகுங்க. அதே போல தான் அந்த மாடு எல்லா பிரச்சனையும் சமாளிக்குது. தேங்க்யூ ஸோ மச்.